அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். இதை கரைத்து விடு, உன் கடனும் கரைந்து போகும். தினம்தோறும் காலையில் 1 நிமிடம் ஒதுக்கி இதை செய்தால் பண வரவு தாராளமாக இருக்கும். பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், எதிரி தொல்லை, செய்வினை கோளாறு, உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்க பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு ஒரே ஒரு வரி மந்திரமோ ஒரே ஒரு பொருளும் போதும். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய உதயம் ஆகும் இல்லையா, அதாவது காலையில் ஒரு 6லேருந்து 6:50க்குள்ளே செஞ்சுருங்க. இல்லைங்க, எங்கள் ஊரில் அது கொஞ்சம் முன்னதாகவே சூரிய உதயம் இருக்கும். உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா, காலையில் இன்றைக்கி இந்த டைமில் அந்த சூரிய உதயம் ஆகிற டைமாக இருக்குது நம்ம ஊரில் அப்படின்னு உங்களுக்கு ஓரளவுக்கு டைம் தெரியும் இல்லையா. அந்த டைமில், அதாவது சூரிய உதயத்தின் போது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களது கடன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து வருமானம் பெருகும். அதை போல் இந்த ஒரு வரியை சொல்ல சொல்ல பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகும். கடன் தொல்லை நிச்சயமாக இருக்காது. ரொம்ப ரொம்ப எளிதான விஷயந்தான். கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொஞ்சமாக கல்லுப்பை கையில் எடுத்துக்கோங்க. வலது கையில் எடுத்து இறுக்கி டைட்டாக மூடிட்டு உங்கள் வலது கையை உங்கள் நெஞ்சில் வச்சுக்கோங்க. உங்கள் இடது கையை உங்கள் இடது தொடையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சம்மணம் போட்டு கிழக்கு திசையை நோக்கி வெறுந்திரல உட்கார வேண்டாம். ஏதாவது ஒரு துணி விரித்து உட்காந்துக்கோங்க. எந்த இடத்துல இருந்தனாலும் செய்யலாம். நான் காலையில் மொட்டை மாடியில் போய் சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன். அப்போ ஒரு நிமிஷம் இதையும் செஞ்சிடலாமா? தாராளமாக செய்யலாம். நான் வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் ஏஞ்சோடனே செய்யலாமா? ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் குறிப்பிட்டு ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். அதிலும் தொழிலில் முன்னேற்றமே இல்லைங்க, அடிக்கடி தோல்வியே தான். தொழில் விஷயமாக நான் என்ன ஆரம்பித்தாலும் எனக்கு தோல்வி தான் வருது அப்படிங்கிறவங்க தினம்தோறும் இதை செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். உப்பை டைட்டாக பிடிச்சி உங்கள் நெஞ்சுக்கிட்ட உங்கள் கையை மூடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை சொல்லணும். இந்த வரியை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பக்கத்தில் தண்ணீர் வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணீரில் தான் நாம் இந்த உப்பை கரைக்க போகிறோம். ஓம் ருண முக்தேஸ்வராய மகாதேவாய நமக. ஓம் ருண முக்தேஸ்வராய மகாதேவாய நமகன்னு 3 முறை சொல்லுங்கள். 3 முறை சொல்லிவிட்டு அந்த கல்லுப்பை அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. போட்டு உங்கள் கையையும் அந்த தண்ணிக்குள்ளேயே கழுவிடுங்க. கை அப்படியே அந்த உப்பை கரைச்சி கையை வச்சே நீங்கள் கையையும் கழுவி அந்த உப்பையும் கரைச்சிட்டு அந்த உப்பை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. முடிந்த வரைக்கும் இதை தினம்தோறும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தோடே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கடன் தொல்லை இருக்காது, விரய செலவு இருக்காது, பணத்தட்டுப்பாடு இருக்காது. இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.